உபவாசம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல் முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் சீஷர்கள் உபவாசம் பண்ண வேண்டும். உபவாசம் பண்ணுவது ஆவிக்குரிய காரியம். நாம் உபவாசம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். நமது ஆத்மாவின் நன்மைக்காக உபவாசம் பண்ணுவது அவசியம். ஆகையினால் நாம் நினைக்கும் போது கட்டாயம் உபவாசம் பண்ண வேண்டும். ஜெபத்தை பற்றிய உபதேசத்தில் இயேசு கிறிஸ்து உபவாசத்தை கடைசியாக குறிப்பிடுகிறார். உபவாசம் பண்ணுவதை ஒரு கடமையாக நினைத்து செய்யக்கூடாது. மற்ற வேலைகளை செய்யாமல் உபவாசம் பண்ணுகிறேன் என்று கூறி மற்ற கடமைகளை அசட்டை பண்ணக்கூடாது. தான தர்மம் பண்ணுவதற்கும் உபவாசம் பண்ணுவதற்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இவ்விரண்டிற்கும் உபவாசமே ஜீவனும் ஆத்மாவுமாக இருக்கிறது. பரிசேயர்கள் வாரம் 2 முறை உபவாசம் பண்ணினார்கள். இதில் தவறில்லை. ஆனால் இவர்கள் தங்கள் உபவாசத்தை குறித்து பெருமைப்படுகிறார்கள். அந்த பெருமையை இயேசு கிறிஸ்து இங்கு கடிந்து கூறுகிறார். உபவாசம் பண்ணுவதை கிறிஸ்தவ விசுவாசிகள் அலட்சியம் பண்ணிவிடக்கூடாது. உபவாசம் பண்ணும்போது நாம் நமது சுயத்தை வெறுக்கிறோம். கர்த்தருடைய கரங்களில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நம்மிடத்தில் எந்த காரியத்திற்கும் பெருமை காணப்படக்கூடாது. நம்முடைய அன்றாட ஆகாரத்திற்கே நாம் பாத்திரவான்கள் அல்ல என்று நினைவு கூற வேண்டும். நமது அன்றாட போஜனம் கூட கர்த்தர் தமது கிருபையினால் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைவு கூர்ந்து அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். மாயக்காரர் உபவாசிப்பது போல நாம் உபவாசிக்க கூடாது. அவர்கள் உபவாசிக்கும் போது முகவாடலாக இருக்கிறார்கள். தாங்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். இவர்களுக்கு கர்த்தரிடமிருந்து எந்த பலனும் உண்டாகாது. மனுஷர் காண வேண்டும் என்று உபவாசிக்கும் போது மனுஷர் இவர்களை காண்பார்கள். இதுவே இவர்கள் விரும்பும் பலன். இதை பெற்றுக் கொள்வார்கள். நாம் உபவாசிக்கும் போது நம்முடைய மனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு இருக்க வேண்டும். நமது ஆத்மாவை தாழ்த்த வேண்டும். உபவாசத்தில் நம்மை தாழ்த்துவதே முக்கியமான அம்சம். மாயக்காரர்கள் உபவாசத்தில் தங்களை தாழ்த்தாமல் பெருமைப்படுத்துகிறார்கள். ஆகையினால் இவர்களுடைய உபவாசம் மாய்மாலமான உபவாசமாக இருக்கிறது. இது மெய்யான உபவாசமாக இராமல் பகட்டுக்காக செய்யப்படும் கபட நாடகமாக இருக்கிறது. மாயக்காரர்கள் தாங்கள் உபவாசம் பண்ணுவதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதை விளம்பரம் பண்ணுகிறார்கள். விசேஷித்த உபவாச நாளை நியமித்து அதை விளம்பரம் செய்கிறார்கள். எல்லா மனுஷரும் தங்கள் உபவாசத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உபவாசிக்கும் நாட்களில் கூட இவர்கள் தெரு வீதிகளுக்கு வந்து தாங்கள் உபவாசம் பண்ணுகிறோம் என்பதை மனுஷருக்கு தெரியப்படுத்துகிறார்கள். இதனால் தாங்கள் எத்தனை முறை உபவாசம் பண்ணுகிறார்கள் என்பதை ஜனங்களுக்கு சுய விளம்பரம் செய்கிறார்கள். மாய்மாலக்காரர்கள் உபவாசம் பண்ணும்போது தங்களுடைய சுய ஆசைகளையும் இச்சைகளையும் பெருமைகளையும் சிலுவையில் அறைவதில்லை. பெருமைக்காக உபவாசம் பண்ணுவதனால் இவர்களுடைய இச்சை துன்மார்க்கமாக இருக்கிறது. இது ஆவிக்குரிய துன்மார்க்கமாகும். இவர்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெருமை அழித்து விடுகிறது. சுய பெருமை எப்போதுமே ஆபத்தானது. பெருமையை அழிக்க வேண்டும் என்பதற்காக நாம் உபவாசம் பண்ண வேண்டும். ஆனால் மாயக்காரர்களோ பெருமைக்காகவே உபவாசம் பண்ணுகிறார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்து மாயக்காரரைப் போல நாம் உபவாசம் பண்ணக்கூடாது என்று உபதேசம் பண்ணுகிறார். இவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து விட்டார்கள். இவர்களுடைய உபவாசத்தினால்
தேவனிடத்திலிருந்து இவர்களுக்கு எந்தவித பலனும் வருவதில்லை. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நமது உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் தேவனுக்கு காணப்படும்படியாக அந்தரங்கமாக இருக்க வேண்டும். நமது அந்தரங்கமான உபவாசம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எத்தனை முறை நாம் வசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடவில்லை. நமது உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிற பிரகாரமாக நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் உபவாசித்துக் கொள்ளலாம். நாம் எத்தனை தடவை உபவாசம் பண்ணினாலும் நமது உபவாசம் எவ்வாறு கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஒரு சில நியதிகளை கூறுகிறார். தேவனுக்கு பிரியமான பிரகாரம் உபவாசம் செய்தால்தான் தேவன் நமக்கு பலன் அளிப்பார். மனுஷர் நம்மை உயர்வாக எண்ண வேண்டும் என்னும் நோக்கத்தோடு உபவாசம் செய்தால் தேவன் நமக்கு பலனளிக்க மாட்டார். உபவாசம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து அந்த உபவாசத்தின் அம்சங்களில் எதையும் குறைத்து தள்ளுபடி பண்ணவில்லை. உபவாசிக்கும் போது சிறிது பானம் பண்ணிக்கொள்ளலாம் என்றோ பழ வகைகளை புசிக்கலாம் என்றோ விதிவிலக்கு எதுவும் கூறவில்லை. இயேசு கிறிஸ்துவை பொறுத்த அளவில் போஜனம் பண்ணாமலும் பானம் பண்ணாமலும் இருப்பதுதான் உபவாசம். போஜனத்தையும் பானத்தையும் தவிர்க்கும் போது சரீரத்திற்கு சிரமமாக இருக்கும். அதை தாழ்மையோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். நமது முகம் வாடிப்போவதை எல்லோருக்கும் விளம்பரம் பண்ணக்கூடாது. நாம் உபவாசிக்கும் போது நமது தலைக்கு எண்ணெய் பூசி நம்முடைய முகத்தை கழுவ வேண்டும். உபவாசம் பண்ணாத மற்ற நாட்களில் நாம் தலைக்கு எண்ணெய் பூசி நமது முகத்தை கழுவுகிறோம். அதுபோலவே உபவாச நாட்களிலும் நமது முகம் வாடலாக இராதவாறு முகத்தை கழுவ வேண்டும். முகம் வாடலாக இராவிட்டால் தாங்கள் உபவாசம் பண்ணுவது மனுஷருக்கு தெரியாது என்று மாயக்காரர்கள் நினைக்கிறார்கள். ஆகையினால் மற்ற நாட்களில் அவர்கள் தங்கள் தலைகளில் எண்ணெய் பூசி தங்களுடைய முகத்தை கழுவினாலும் உபவாச நாட்களில் எண்ணெய் பூசாமல் முகத்தை கழுவாமல் முக வாடலாக இருக்கிறார்கள். முக வாடலாக இருந்தால் தங்களுடைய உபவாசம் மனுஷருக்கு வெளிப்படையாக தெரியும் என்பது மாயக்காரரின் எண்ணம். நாம் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாக இருக்கக்கூடாது. நாம் மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக உபவாசம் பண்ணுவதில்லை. தேவன் நம்மை காண வேண்டும் என்பதற்காகவே உபவாசிக்கிறோம். மனுஷருடைய புகழ்ச்சி நமக்கு முக்கியம் அல்ல. தேவனுடைய பார்வையில் நமது உபவாசம் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நமது உபவாசத்தை அவர் அங்கீகரிக்க வேண்டும். ஆத்மாவை தாழ்த்துவதே உபவாசம். உபவாசத்தில் பெருமைக்கு இடமில்லை. ஆகையால் நாம் உபவாசிக்கும் போது நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். மனுஷர் நமது உபவாசத்தை காணாவிட்டாலும் தேவன் நமது உபவாசத்தை காண்கிறார். நமது உபவாசத்திற்கு தேவன் தமது சர்வ ஞானத்தினால் சாட்சியாக இருக்கிறார். தமது நன்மையை நமக்கு வெகுமதியாக கொடுப்பார். நமது பரலோக பிதா அந்தரங்கத்தில் பார்த்து வெளியரங்கமாக பலன் அளிக்கிறவர். உண்மையான நோக்கத்தோடு மெய்யான உபவாசத்தை மேற்கொண்டால் தேவன் நமக்கு நித்திய விருந்தை வெகுமதியாக கொடுப்பார்.